தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகின்ற நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு, எந்தெந்த தேதிகளுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து தாழ்வு பகுதியானது உருவாகி வருகிறது. அது சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 12ஆம் தேதி கன முதல் மிக கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 13ஆம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 14ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 16ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 17ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து தாழ்வு பகுதியானது உருவாகி வருகிறது. அது புயலாக மாறினால் அதற்கான பெயர் சக்தி என்று பெயர் அளிக்கப்படும். அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகரா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். தரைக்காற்று எச்சரிக்கை 12ஆம் தேதி தமிழக கடலோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று அவ்வப்போது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் தான் அதிக மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களில் மிக கடுமையான மழைப்பொழிவு பதிவாகும். தாழ்வான பகுதிகள் மிகுந்த எச்சரிக்கை தேவைப்படுகிறது. அதேபோல வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை மிக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் கனமழையானது கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது. அடுத்து வரும் 2 நாட்களுக்கு தீவிரமான மழை வருவதால் ஒரு சில இடங்களில் வெள்ளம் பாதிக்க வாய்ப்புகள் உண்டு.
அது மட்டும் இல்லாமல் இப்ப சொல்லக்கூடிய மாவட்டங்களில் உச்சக்கட்ட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த மாவட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இரவு, நள்ளிரவு நேரங்களில் டிசம்பர் 12, 13 ஆகிய தேதிகளில் மிக கடுமையான கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் 13ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 14ஆம் தேதி குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 12ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 12ஆம் தேதி கேரளா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 13ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் பொதுப்பணித்துறை, நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் ஏடபிள்யூஎஸ், நாகப்பட்டினம் மாவட்டம் கொடியங்கரை, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஏடபிள்யூஎஸ், புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி டவுன், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஏடபிள்யூஎஸ், திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மறக்காம இங்கே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தேதிகளில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக 12ஆம் தேதி கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காம இங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.